ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஷக் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் இருக்க மெசேஜிங் ஆப் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லா மொபைல்லையுமே கூகுள் மெசேஜ் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90% மொபைல்லாம் இப்போ கூகுள் மெசேஜஸ் தான் இருக்குது. இந்த கூகுள் மெசேஜஸை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ப்ராப்ளம் கிளம்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதாவது இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள், இந்த ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளோட கூகுள் மெசேஜஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இல்லைனா சப்போஸ் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸே ஓப்பன் ஆகாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தான் காமிக்கும், சரிங்களா? ஸோ சம் ஒன் வாஸ் ஆக்சஸ் யுவர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பாப்அப் மெசேஜோட ஒரு வார்னிங் காமிக்கும். ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பயந்து நம்ம மொபைலை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நம்ம பயப்படுவோம். ஸோ இது அந்த மாதிரி எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது என்ன ப்ராப்ளம், இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டோட்டல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்கோட சேர்த்து மற்ற அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் கூகுள் மெசேஜஸ் நம்ம ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் வருது. இந்த பாப்அப் மெசேஜில் பார்த்தீங்கன்னா சம்மன் வாஸ் ஆக்சஸ் யுவர் ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம ஸ்க்ரீனை யாரோ மொபைல் ஸ்க்ரீனை யாரோ ஆக்சஸ் பண்ணுறாங்க, திருட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜோட காமிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, நம்ம பயப்பட தேவையே கிடையாது. 2-3 டைப் மெசேஜ் சில பேருக்கு வரும், சரிங்களா? சில பேருக்கு அன்வான்டா சிஸ்டம் யூஐ தான் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி கேம் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கேமோட லிங்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த கேமோட லிங்கை கொடுத்துட்டு இந்த கேம் வந்து உங்களோட ஸ்க்ரீனை வந்து ஆக்சஸ் பண்ணுறதா கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்காது. நம்ம எவ்வளோ செக் பண்ணி பார்த்தாலும் இன்ஸ்டால் ஆகிருக்காது. ஆனால் அந்த கேமோட லிங்கை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளோட ஃபோன் வந்து ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பயப்படுறீங்க. ஸோ இது அதெல்லாம் தேவையில்லை, சரிங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து ஏதாச்சும் அன்வான்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் ஏதாச்சும் ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சம் ஆப்ஸ் வந்து ஹைட் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு அன்வான்ட் ஆப்ஸ் ஏதாச்சும் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஃபோனில் ஏதாச்சும் அன்வான்ட் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு ஆப் லிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க ஏதாச்சும் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இந்த இடத்துல இப்போ நமக்கு ஏதாச்சும் ஆப் வந்து ஹைட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நேம் மட்டும் தான் வேறு இருக்கும், மற்றபடி எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இல்லை ரீசென்ட்லி ஓப்பன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது. மற்றபடி பார்த்தீங்கன்னா see all 72 ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி டோட்டல் ஆப்போட டீட்டெயில்ஸும் வந்துடும், சரிங்களா? ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ஏமாந்துடாதீங்க. அன்வான்டாக தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் கேமு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா அன்வான்டாக எந்த ஆப்புமே நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஓகே, இவ்வளோதான் நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ், சரிங்களா? இதில் பாதியுமே சிஸ்டம் ஆப்பாக தான் இருக்கும். மற்றபடி ஒரு சில ஆப்ஸ் மட்டும் தான் நான் அடிஷ்னலாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன், சரிங்களா? சில பேருக்கு எப்படியாச்சும் ஒரு ஆப் ஏதாச்சும் அன்வான்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மெத்தட் முடிச்சதுக்கப்புறமா ஏதாச்சும் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கலாம், அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் செக் பண்ணி பார்க்கும்போது கூட எந்த ஆப்புமே இன்ஸ்டால் ஆகிருக்காது, சரிங்களா? ஸோ நம்ம நினைப்போம் சரி ஓகே எந்த ஆப்பும் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் திருப்பியும் பார்த்தீங்கன்னா கூகுள் மெசேஜஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பாப்அப் காமிச்சிட்டு தான் இருக்கும், சரிங்களா? தென் இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் 2 வழிகள் இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. செகண்ட் வே என்னன்னு சொல்கிறேன். செகண்ட் வே அப்படின்னா இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மெசேஜஸ் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது, சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கூகுள் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் காமிக்கிறேன், சரிங்களா? உங்களோட ஃபோனில் எல்லாமே இந்த மாதிரி கூகுள் மெசேஜஸ் ஆப் தான் எல்லா டைமே இருக்கும். ஸோ
இதை என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் இன்ஃபோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக உங்களோட மொபைலில் இருக்கிற பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரீசெட் கிடையாது, ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஃபோனை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். மெசேஜஸ் ஆப் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட்டுன்னு எல்லாத்தையும் கொடுத்து பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோனை ரீஸ்டார்ட் தான் பண்ணணுமே தவிர ரீசெட் கிடையாது. நிறைய பேர் வந்து ரீசெட் நினச்சிக்கோங்க. ரீசெட் அப்படிங்கிறது நம்ம ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவுமே எரேஸ் பண்ணிடும். ஸோ ரீசெட் பண்ணாதீங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம லேப்டாப்பு பிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லை? ஸோ அதே ப்ராசஸ் தான். ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது நார்மலாக அது கூகுள் மெசேஜஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாப்அப் காமிக்காது. சரிங்களா? நீங்கள் இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது 100% உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.